ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா அரிசியில் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி. அதுக்கு நான் சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு. அது நல்லா கழுவிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டே சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளாக நான் அளவு சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி 1/2 கிலோக்கு உண்டான பிரியாணி சட்டி வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் கூட சமைக்கிறதா இருந்தால் சமைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரம், சின்ன பாத்திரம் இருக்கிறதுனால நான் அதில் செஞ்சுக்கிறேன். இது வந்து ஜூஸ் பாட்டிலுங்க, மினி ஜூஸ் பாட்டில் 200 ml பிடிக்கும். இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கடல் எண்ணெய். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 125 ml. 200 ml பாட்டிலில் 125 ml அளந்து ஊற்றிட்டு மீதி 75 ml அதில் விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சுடர்னது 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூவு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு 1/2 கிலோ ரைஸுன்றதுனால எல்லாமே அளவு சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் மட்டும் ஒரு 50 கிராம் சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு சிலர் 200 கிராம் தான் போடுவாங்க. நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கின பிறகு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதாவது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து 1/2 கிலோக்கு உண்டான பிரியாணிக்கு தான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 50 கிராம் பூண்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் அந்த வாசம் பாருங்கள், அப்படி அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், அடி பிடிக்கல, நல்லா வாசமும் வரணும். நல்லா கலந்து விட்டு வதக்கின பிறகு இஞ்சி வந்து தனித்தனியாக தான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு எப்போவுமே தனித்தனியாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஆம்பூர் பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு ஈக்குவலாக தான் போடணும். அதுக்காக தான். தக்காளின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 200 கிராம், அதாவது 250 கிராம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பெரிய பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 பழம் போட்டுக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி போதுமான அளவு இருக்கும். உப்பு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்திருக்கேன். எதுக்காக உப்பு சேர்த்துனேன்னா குயிக்காக வதங்கி வரும்ன்றதுக்காக. நல்லா வதங்கட்டோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலா தக்காளியோடு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் மிளகாத்தூள் இதில் ஊற வச்சு வச்சுருக்கேன். எனக்கு கறியுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆம்பூர் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மிளகா வந்து வரமிளகா வந்து ஊற வச்சு அரைப்பாங்க, அரைச்சி பேஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யும் போது புதுசாக பிகினர் செய்யும் போது அவங்களுக்கு வந்து தெரியாது காரம் எவ்வளோ இருக்கும், கூடிடுமோன்ட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். தயிர் வந்து ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. 200 ml எடுத்து நல்லா அடிச்சுட்டு கலந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் ப்ராசஸ்ஸு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து வரோம் பாருங்கள். அந்த டைமில் வந்து சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது மிளகாத்தூள் நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அதிகமாக காரம் சேர்த்துல. 1/2 கிலோ ரைஸுக்கு உண்டான மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து புதினா, ஒரு 2 கொத்து மல்லி பொடி பொடியாக நறுக்குனது, அதையும் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அடி பிடிக்கக்கூடாது. இப்பயும் சொல்கிறேன். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன், போதும். இப்போ இந்த டம்ளரில் அளந்து எடுக்கணுங்க தண்ணி. தயிர் கப்புன்றதுனால அதில் கொஞ்சம் அளந்து ஊற்றிக்கிட்டேன் தண்ணி. 1 டம்ளர், 2 டம்ளர், 3 டம்ளர். நம்ம 1க்கு எப்போவுமே 2 வைப்போம். ஆனால் இதுக்கு சீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் 1.5 தான் வைக்கணும். அதனால் நான் வந்து 1.25 வைக்கலாம். நான் வந்து இது பழைய அரிசின்றதுனால 1.25 வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் 1.5 தான் வைக்கணும். நான் வந்து இப்போ 3.5 வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் கணக்கில் நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். புது அரிசியாக இருந்தால் நீங்கள் வந்து 1.5 டம்ளர் வச்சா கூட போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. 1/2 லெமனே போதுமான அளவாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் போதுமான அளவு இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாகிறதுனால நான் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை வந்து நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. ஒரு சிலர் சாதமாக அடுத்த தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் வடித்து கூட சேர்த்துவாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்துலைங்க. டைரெக்டாக அரிசி ஊற வச்ச அரிசி அப்படியே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்.
பாருங்கள் நல்லா 10 நிமிஷம் வெந்து வந்துருச்சு. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு பாருங்கள். தண்ணியும் நம்மளுக்கு வற்றிருக்கு. பார்த்தீங்களா, என்னடா அரிசியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் தம் ஆகும்போது தாங்க வெந்து வரும். அது வரைக்கும் அரிசியாக தான் தெரியும். இதில் நெய் எதுவுமே சேர்த்தலை. ஆனால் சூப்பராக கம்மன்னு இப்போயே வாசம் தூக்குது. நான் ஏற்கனவே பக்கத்து அடுப்பில் இரும்பு கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தம் விடுறதுக்கு. இது மாதிரி வச்சோம்னா அடி பிடிக்காது. தட்டு போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுருங்க. தண்ணி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வெயிட் வைக்கலாம். நான் தண்ணி வைக்கல, இந்த மாதிரி இடிக்கல் வெயிட்டாக இருக்குன்றதுனால நான் அதை வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா தம் விட்டு எடுத்துக்கலாம். 10-15 நிமிஷம் தம் விடுங்க போதும். அப்படியே மெதுவாக கிண்டி பார்க்கலாம். நெய் ஒரு துளி கூட நெய் இல்லாமல் சூப்பரான நம்மளுடைய சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா குழஞ்சி வராமல் நல்லா பறிக்க சூப்பராக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. ஆம்பூர் ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் இல்லாமல் இல்லையா, சேமியா பாயாசமும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, மறந்துடாதீங்க.